ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் இல்லை, சங்குப்பூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேச்சுரலாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே இருக்குது. வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் சீக்கிரமாக மானிட்டேஷன் ஆகும். மானிட்டேஷனுக்கு அப்புறம் கிவ்அவே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம். நம்ம சேனலில் கிவ்அவே எப்போதுமே இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக சங்குப்பூ எடுத்திருக்கேன். இதை நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சூப்பர் கலராக இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த பூவில் உள்ள காம்பை மட்டும் நம்ம நீக்கிட்டு அந்த பூ மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. கேன்சர் கூட வராமல் தடுக்குமா, அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இதில் டீ பண்ணி சாப்பிட்றப்போ முடி வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லதான். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் ரவை யூஸ் பண்ணி கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் ரவைனா 3 கப் தண்ணி, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற கப் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. பூவெல்லாம் தண்ணியில் ஒரு முறை கழுவிட்டு அப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கொதிக்க வச்சிங்கன்னா இந்த பூவில் உள்ள நிறம் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போவே பாருங்கள், லைட்டாக நிறம் மாறி வந்துருச்சு. இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா நிறம் ஃபுல்லாக இறங்கிடும் தண்ணியில். இது போல் பூவில் உள்ள கலரெல்லாம் மாறினதும் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. நம்ம இப்போவே ஃபில்டர் பண்ண வேணாம், நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறது உங்களோட விருப்பம்தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு லைட்டாக இதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு திராட்சை நல்லா ஊற்றி வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யிலையே 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அப்போது நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலுமே சரி, லைட்டாக நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இது போல் ரவை நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா நம்ம பூ சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணியை ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்த்துருங்க. கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துட்டு இருந்திங்கன்னா அது நல்லா திக்காகி வந்துடும். அப்போது ரவையும் நல்லா வெந்து வந்துடும். நமக்கு கைவிடாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா தண்ணியெல்லாம் நல்லா போயிட்டு ட்ரை ஆகி வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2லிருந்து 3/4 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா உங்களோட ஸ்வீட்க்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது லைட்டாக லூஸ் ஆகும். இப்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே 2 ஏலக்காவும் இடித்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான கேசரி ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலரில், டேஸ்ட் எதுவும் சேஞ்ச் ஆகாது. கேசரி சாப்பிட்றது மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். இல்லை, இந்த பூ உங்களுக்கு கிடைக்கல, எப்போவாவது கொஞ்சமாக கிடைக்கிது அப்படின்னா கூட அதை உலர்த்திட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூ மார்க்கெட்டில் ட்ரையாக கூட அவைலபிளாக இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் எவ்வளோ சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பெரிய பெரிய கிவ்அவே இருக்குது. இப்போது இருக்கிற இந்த குட்டி கிவ்அவேக்கு எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்புறமா நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.